நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா இந்த 4 மிஸ்டேக்ஸை மட்டும் கண்டிப்பா பண்ணிடாதீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். நீங்க ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வெயிட் லாஸ்க்காக நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க பண்ற டாப் 4 மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சாப்பிடாமலேயே வாட்டர் மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்றது. நீங்க வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது. வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணி வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு wrinkles வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆகும், கண்ணுக்கு கீழே டார்க்னஸ் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பா குடிச்சு தான் ஆகணும். ஆனா அது ஒரு ப்ரொஃபஷனோட கைடன்ஸோட எடுக்கும்போது தான் உங்களோட வெயிட் லாஸ் மேசிவா இருக்கும். ரெண்டாவது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றது, அதுக்கப்புறம் மதியத்துல சாப்பிடுறது, இல்லைன்னா ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றது. நீங்க கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஃபுட் எடுக்கும்போது தான் உங்களோட வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். நீங்க கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஃபுட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், இன்டைஜஷன் ஆகும், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பிளட்டோட சர்க்குலேஷனும் ரொம்பவே கம்மி ஆயிடும். நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க ஆனா எக்ஸசைஸே பண்ணலனா உங்களுக்கு எப்படி கேலரி பர்ன் ஆகும், அப்புறம் எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு half an hour எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நாலாவது, சாப்பாடை கம்மி பண்றது. குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை கம்மி பண்றீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க கேலரி கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், புரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல கேலரி வந்து கம்மியா இருக்கணும், நியூட்ரிஷன் வந்து அதிகமா இருக்கணும். நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும்போது தான் நமக்கு வெயிட் லாஸே நடக்கும். நிறைய பேர் நியூட்ரிஷனே கொடுக்காம கேலரியை மட்டும் கம்மி பண்ணிட்டு எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? நீங்க நியூட்ரிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸே நடக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல ஈஸியா ஹெல்தியா வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்றதுக்கு ஹெர்பல் லைஃப்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஷேக் மேட், ஃபார்முலா 1, புரோட்டீன், அஃப்ரெஷ். இது வந்து வெயிட் லாஸ்க்காக எடுக்கணும். நீங்க ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா செல்லுலாஸ் டேப்லெட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும் குயிக்கா வந்து இன்ச் லாஸ் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா கேலரி வந்து கம்மியாக இருக்கும், நியூட்ரிஷன் வந்து ஹையாக இருக்கும். அப்போ கேலரி கம்மியாக கொடுத்து நியூட்ரிஷன் ஹையாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.